குடிச்ச? இன்னும் தண்ணி குடிச்சு வயிறு நிரப்பல அப்புறம் சாப்பிட மாட்டோம் மக்களே. இனி சோறு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கலாம். அக்கா எம்மா ஒரு விஷயம் கேள்விப்பட்டியாம்மா? என்ன விஷயம் டி? எம்மா என் ஃப்ரெண்டு ஜாஸ்மின் இருக்காளம்மா, அவள் அம்மாவுக்கு பேங்க்லேருந்து யாரோ ஃபோன் பண்ணுறது மாதிரி பேசி அவங்க அம்மாவுக்கு ஏடிஎம் கார்டு நம்பரு பின் நம்பர் எல்லாத்தையும் வாங்கி அவங்க அம்மாவுக்கு அக்கௌண்ட்லேருந்து பைசா எடுத்திருக்கோம்மா. நல்ல வேலை அவங்க அம்மாவுக்கு அக்கௌண்ட்டில் 400 ரூபா தான் இருந்தது, இல்லைன்னா எல்லா பைசையும் போயிருக்கும். என்னட்டு சொல்ல? ஆமாம்மா நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி பைசா எல்லாம் எடுத்திருக்காங்க. ஏதாவது ஃபோன் வந்தால் கொஞ்சம் கவனமாக இருமா. இப்படி எல்லாம் மட்டும் பண்ணுவானுங்க? ஆமாம்மா, இந்த மாதிரி பேங்க்லேருந்தெல்லாம் எவனாவது கால் பண்ணேன்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்டால் ஒன்றும் சொல்லிடாத. முக்கியமாக கார்டு நம்பர் பின் நம்பர் எல்லாம் சொல்லிடாதாம்மா. நான் படிச்சதனமா 8ஆம் கிளாஸ் தான், ஆனால் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கவனமாக இருப்பேன்டி. எனக்கு மட்டும் இப்படி எவனாவது விழிக்கட்டு பின்ன இருக்கு அவனுக்கு. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ கேக்குதா? இங்கிட்டு கொஞ்சம் டவல் கிடைக்காது, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஹலோ. என்னம்மா டவல் கிடைக்கலன்னு பேசிட்டு இருக்காது? டவல் இல்லம்மா டவரு. ஐயோ திரும்பவும் கட் ஆயிட்டு. இன்னும் என்னன்னு தெரியல, இந்த நம்பர்ல இருந்து 2-3 தடவை கூப்பிட்டு இருக்கானுவ. என்ன திரும்பவும் விളിக்க ஆரும் தெரியலையே. ஹலோ யாரு? ஹலோ மேடம் கேக்குதா? நான் பேங்க்லேருந்து பேங்க் மேனேஜர் பேசுகிறேன். எந்த பேங்க்? அதான் மேடம் நாங்கள் பேங்க் மேனேஜர் பேங்க்லேருந்து பேசுகிறோம். அதாங்க எந்த பேங்க்? எந்த பேங்க்லன்னு சொன்னா தானே புரியும். அதான் மேடம் நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க இல்லை, அந்த பேங்க்லேருந்து பேசுகிறோம். சரி என்ன விஷயம்னு சொல்லுங்க. மேடம் உங்கள் ஏடிஎம் கார்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, நாங்கள் ரினியூவல் பண்ணி தரோம். உங்கள் ஏடிஎம் கார்டு கையில் வச்சிருக்கீங்களா? செட்டி ஐஸ், நீ நேற்றுக்கு சொன்னில்ல அது மாதிரி பேங்க்ல இருந்து சொல்லிட்டு ஒருத்தன் பேசான், ஏடிஎம் கார்டெல்லாம் கேட்கான். எம்மா பார்த்து பேசுமா, இன்னைக்கு பாரு அவனை என்ன பண்ணேன்னு. ஹலோ சொல்லுங்க. ஹலோ மேடம் நான் பேசுகிறது கேட்குதா? உங்கள் கார்டு ரினியூவல் பண்ணணும், அதை நாங்கள் பண்ணித்தரோம். எங்களுக்கு அந்த கார்டில் 4 நம்பர் இருக்கும், அது சொல்கிறீங்களா? எந்த கார்டு நம்பர் வேணும்? ரேஷன் கார்டா ஆதார் கார்டா? மேடம் ஆதார் கார்டு இல்லே, நீங்கள் காசு எடுப்பீங்க இல்லே அந்த கார்டு, ஏடிஎம் கார்டு. ஓ அந்த கார்டா? அந்த கார்டுலேருந்து என்ன சொல்லணும் உங்களுக்கு? மேடம் அந்த கார்டு மேலே 16 நம்பர் இருக்கு, அதிலே 1 1 சொல்லுங்க. சரி 1 1 1 1. ஐயோ மேடம் 1 இல்லே, அந்த கார்டு மேலே 16 நம்பர் முன்னே இருக்கும், அது நம்பர் 1 1 சொல்லுங்க. இதுல நிறைய நம்பர் இருக்கு, இதுல உங்களுக்கு என்ன நம்பர் வேணும்? பாரு டேஸ் அம்மா மிமிக்ரி எல்லாம் பண்ணுது. சும்மா கரங்கட்டி. மேடம் கார்டு எடுத்தீங்களா? கார்டு மேலே பாருங்க, கார்டு மேலே 16 நம்பர் இருக்கு, அதில் லாஸ்ட் 4 நம்பர் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, உங்க முன்னாடி என்ன இருக்கு? ஏன் முன்ன 2 தடிமாடு இருக்கு, சொன்னா ஒரு பக்கம் கேட்காது. மேடம் தடிமாடு இல்லே, கார்டு மேலே அந்த ஏடிஎம் கார்டு மேலே 16 நம்பர் இருக்கு, அதே முன்னே பார்த்தீங்கன்னா 4 நம்பர், 4 கடைசியிலே 4 நம்பர் இருக்கு, அதை சொல்லுங்க. கடைசி 4 நம்பரா? கடைசி 4 நம்பர் சொல்றேன் எழுதிக்கோங்க. 0 0 0 0. மேடம் சேவியர் இல்லே, அது கார்டு மேலே 4 டிஜிட் 4 டிஜிட் நம்பர் இருக்கு, லாஸ்ட் அது 4 லாஸ்ட் நம்பர், அதே சொல்லுங்க. மண்டைக்கா தம்மையான கடைசியில 4 முட்டை தான் இருக்கு. மேடம் முட்டை இல்லை மேடம், கார்டு மேலே 16 நம்பர் இருக்கு, அதில் 4 நம்பர் சொல்லுங்க. கார்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா உங்களை காசு எடுக்க முடியாது, அதனால நம்பர் சொல்லுங்க. ஐயோ முட்டைன்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வரும், அடுப்புல குக்கர் வச்சிருந்தேன், இன்னும் போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன். அதுவரை என்ன பிள்ளைகிட்ட பேசிட்டு இருங்க. மக்களே மாமா பேசு. மாமா நல்லா இருக்கியா கேளு. ஹலோ மாமா நல்லா இருக்கியா? மேடம் நல்லா இருக்கே இல்லை, முதல்ல கார்டு எடுங்க. சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், கார்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா உங்களால காசு எடுக்க முடியாது. ஐயோ என்னது சீரியஸா கிடக்கீங்களா? எந்த ஆஸ்பத்திரி சேர்த்துருக்கு? மேடம் சீரியஸ் இல்லை, உங்களுக்கு எப்படி சொல்கிறது தெரியல. உங்கள் அக்கௌண்ட்டு கார்டு ரினியூ பண்ணலன்னா கார்டுலேருந்து காசு எடுக்க முடியாது, காசு போட முடியாது. சரி எனக்கு எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு? என் பேர் என்ன சொல்லுங்க பாப்போம். மேடம் உங்கள் அக்கௌண்ட்டு எஸ்பிஐல இருக்கு, உங்கள் பேர் கோமதி. என்னது கோமதியா? கோமதி உனக்கு செத்து போன ஆச்சி. மேடம் இப்போ நான் என்ன பண்ணுறதே சொல்லுங்க, நான் கேட்கறது சொல்ல மாட்டேன்றீங்க, நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. கோச்சுக்காதீங்க அண்ணாச்சி, உங்க பேச்சு கேட்க ரொம்ப தமாசா இருக்கு, அடிக்கடி கூப்பிடுங்க. கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு 4 வீட்டுல பிச்சை எடுத்து பிழைக்கலாம். போனை வச்சுட்டு போல நாய்.